வணக்கம் நண்பர்களே, வெல்கம் டு த சேனல் greenformulalandscapers. நான் உங்கள் ஜெயசெல்வன். இன்னைக்கான வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போறோம்னா, 3 ரூபாயிலேருந்தே செடிகள் கிடைக்கக்கூடிய ஒரு நர்சரி பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். இப்போ சில நர்சரிகளில் பார்த்தீங்கன்னா ஒரு சில பொருள் மட்டும் தான் கிடைக்கும், சில பொருட்கள் வந்து பார்த்தீங்கன்னா கிடைக்காது. ஆனால் இந்த நர்சரியில் வந்து பார்த்தீங்கன்னா அப்படி இல்லைங்க, A to Z எல்லாமே கிடைக்கும். செடியாக இருக்கட்டும், பாட்டாக இருக்கட்டும், விதைகளாக இருக்கட்டும், புல்லு மேட்டாக இருக்கட்டும், எதுவாக இருந்தாலும் இந்த நர்சரியில் கிடைக்குங்க. ஸோ இந்த நர்சரிக்கு வந்தீங்கன்னா ஒரே இடத்துல எல்லா பொருளும் நீங்கள் வாங்கிட்டு போயிடலாம். ஸோ பெஸ்ட்டான பிளான்ஸும் கிடைக்கும். அதே நேரத்தில் உங்களுக்கான அலைச்சலும் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப மிச்சமாகும். அதே நேரத்தில் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் பார்த்தீங்கன்னா நான் சென்னையில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 30 நர்சரிக்கு மேலே போயிருப்பேன். இந்த நர்சரியில் வந்து பார்த்தீங்கன்னா பிரைஸ் ரொம்பவே கம்மின்னு சொல்லலாம். இந்த நர்சரியில் பிரைஸ்ன்னு பார்த்தீங்கன்னா ஓரளவு ரீசனபிளாக தான் இருக்கும். இந்த நர்சரி சென்னையில் வண்டலூர் டு வாலாஜாபாத் ரோடில் இருக்குது. அதாவது படப்பைக்கு முன்னாடி கரசங்கால் அப்படின்ற இடத்துல இருக்குது. இதோட அட்ரஸ் டீடைல் எல்லாமே உங்களுக்கு நான் டிஸ்கிரிப்ஷன்லையும் ஃபர்ஸ்ட் கமெண்ட்லையும் பின் பண்ணி வைக்கிறேன். அப்படி தேவைப்பட்டால் நீங்கள் போய் பார்க்கலாம். சரி வாங்க, அப்படி இந்த நர்சரியில் என்னென்ன இருக்குங்கிறத நம்ம இப்போ பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா விதைகள்லேருந்து நம்ம பார்க்கலாம். விதைகள் பொறுத்த வரைக்கும் இங்கே நார்மலாக ஒரு 10 ரூபாயிலேருந்து ஸ்டார்ட் ஆகுதுங்க. நாட்டு விதைகள்லாம் 10 ரூபாய் 20 ரூபா பாக்கெட் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் ஹைபிரிட்னா ஒரு 40 ரூபா அந்த ரேஞ்சிலேருந்து ஸ்டார்ட் ஆகுது. இந்த நர்சரியோட பேர் வந்து பார்த்தீங்கன்னா Jsp Nursery Garden. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பூச்செடிக்கான விதைகள் கிடைக்கும். மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா எல்லா விதமான காய்கறி விதைகளுமே கிடைக்குங்க. உதாரணத்துக்கு சொல்லணும், கொத்தமல்லியாக இருக்கட்டும், கேரட்டு, கீரை வகைகள் எல்லாமே கிடைக்கும். அப்புறம் வெங்காயம், நூக்கோல் இது போன்ற கொஞ்சம் ரேரான செடிகள் எல்லாமே கூட கிடைக்கும். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா பாட்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஹேங்கிங் பாட் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரு 60 ரூபாயிலேருந்தே கிடைக்கும். 60 ரூபா, 80 ரூபா, 150 ரூபா, 130 ரூபா அந்த மாதிரி ரேஞ்சில் கிடைக்குது. பார்த்தீங்கன்னா தெரியும், நிறைய மாடல்ஸ் இருக்கும். அதே மாதிரி நிறைய டிசைன் எல்லாமே இருக்கும். அடுத்து நம்ம வளர்க்கக்கூடிய செடிகளில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த பூச்சி தாக்குதல் வரும். அது மட்டும் இல்லாமல் உரங்கள் கொடுக்கணும். இதுக்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இவங்கள்ட்ட மருந்து இருக்குது. அதாவது நம்ம செடிகளில் பூச்சை கண்ட்ரோல் பண்ணி கொஞ்சம் செழிப்பாக வளர்கிறதுக்கு தேவையான மருந்துகள் எல்லாமே இவங்க வச்சிருக்காங்க. இது கூட நம்ம இங்கே வாங்கிக்கலாம். இந்த மருந்துகள் எல்லாமே பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் பயோ இல்லைனா ஆர்கானிக் இதுவாக தான் இருக்கும். கெமிக்கல்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளோ இருக்காது. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா நம்ம கார்டனுக்கு தேவையான டூல்ஸ் எல்லாம் கிடைக்கும். கட்டராக இருக்கட்டும், அது மட்டும் இல்லாமல் இந்த மண்ணை கலரி விடுறதுக்கான பொருள் எல்லா பொருளுமே கிடைக்கும். இதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டுக்குள்ளே வச்சு வளர்க்கக்கூடிய சின்ன சின்ன தொட்டிகள், கலர் தொட்டி கிடைக்கும். அது மட்டும் இல்லாமல் நம்ம வெளியில் வச்சு வளர்க்கக்கூடிய பெரிய தொட்டிகள் இது எல்லாமே கிடைக்கும். டிஃப்ரெண்ட் சைஸில், டிஃப்ரெண்ட் கலர்ஸில், டிஃப்ரெண்ட் மாடல்ஸ் அந்த மாதிரி இருக்குது. அடுத்து பார்த்தீங்கன்னா செடிகள் வளர்க்கறதுக்கான க்ரோ பேக்ஸ் எல்லாமே இங்கே கிடைக்கும். க்ரோ பேக் வந்து பார்த்தீங்கன்னா சின்ன சைஸ்லேருந்து கிடைக்கும். அதாவது ஒரு 9க்கு 9 அந்த சைஸ்லேருந்து ஸ்டார்ட் ஆக ஆரம்பிக்குது. பெரிய சைஸில் வந்து பார்த்தீங்கன்னா 24க்கு 24 அந்த சைஸ் வரைக்குமே கிடைக்கும். இது போக செடிகள் வளர்க்கறதுக்கு தேவையான மண்புழு உரங்கள், அப்புறம் செடியை அலங்காரம் பண்ணுறதுக்கான பெபிள்ஸ்ன்னு சொல்லக்கூடிய கூழாங்கல் இது எல்லாமே கிடைக்குது. இது மட்டும் இல்லாமல் லக்கி பேம்போ இது எல்லாமே கிடைக்கும். ஷாப்புக்கு உள்ள என்ன இருக்குங்கிறத ஓரளவு பார்த்துட்டோம். இப்போ வாங்க ஷாப்புக்கு வெளியில் என்னென்ன செடிகள் இருக்குது அப்படிங்கிறத பார்க்க. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இந்த சீசனல் பிளான்ட்ஸ், அப்புறம் ரோஸ், சாமந்தி இந்த மாதிரியான செடிகள் எல்லாமே வச்சிருக்காங்க. ரோஸ் செடிலாம் இவங்கள்ட்ட வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 30 ரூபாயிலேருந்து ஸ்டார்ட் ஆகுதுங்க. 30 ரூபா, 70 ரூபா, அப்புறம் பெரிய கவரில் இருந்ததுன்னா 80 ரூபா அந்த மாதிரி ரேஞ்சில் போடுறாங்க. செவ்வந்தி செடிலாம் பார்த்தீங்கன்னா ஒரு 60 ரூபா அந்த ரேஞ்சிலேருந்து ஸ்டார்ட் ஆகுது. இது போக மேரிகோல்டுன்னு சொல்லக்கூடிய அந்த துலுக்க சாமந்தி எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரு 30 ரூபா அந்த ரேஞ்சிலேருந்து ஸ்டார்ட் ஆகுது. இது போக ரோஸ் செடியில் வந்து பார்த்தீங்கன்னா பன்னீர் ரோஸ் கிடைக்கும், காஷ்மீர் ரோஸ் கிடைக்கும், அப்புறம் இந்த டாக்டர் குயின் ரோஸ் அது கிடைக்கும், நாட் ரோஸ் கிடைக்கும், கொடி ரோஸ் கிடைக்கும். இந்த மாதிரியான வகைகள் எல்லாமே இந்த நர்சரியில் கிடைக்குதுங்க. இவங்க ரீட்டைல் மட்டும் இல்லாமல் ஹோல்சேல் கூட பண்ணுறாங்க. இப்போ நீங்கள் இன்கேஸ் ஒரு நர்சரி ஸ்டார்ட் பண்ண போகிறேன், எனக்கு ஹோல்சேலில் செடி வேணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஹோல்சேல் ப்ரைஸும் பண்ணி தராங்க. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா சீசன் ஃப்ளவர்ஸ் எல்லாமே இருக்குது. அதாவது ஒரு 3 மாதம் மட்டுமே பூக்கக்கூடிய ஃப்ளவர்ஸ் செடிகள் எல்லாமே இங்கே இருக்குது. இதுலேயும்
பார்த்தீங்கன்னா நிறைய கலெக்ஷன்ஸ் இருக்குது. பார்த்தீங்கன்னா அந்த கோலியாஸ் இருக்கும். மிளகாய் செடிலாம் பார்த்தீங்கன்னா சின்னதுலேயே எவ்வளோ அழகாக காய்ச்சிருக்கு பாருங்க. அப்புறம் இந்த தயந்தஸ் பிளான்ட், சால்வியா இந்த மாதிரியான செடிகள் எல்லாமே இங்கே இருக்குங்க. ஸோ உங்களுக்கு சீசனல் பிளான்ட்ஸ் எல்லாமே பிடிச்சதுன்னா நீங்கள் வந்து பார்க்கலாம். நம்ம முன்னாடியே சொன்ன மாதிரி கொடி ரோஸ்லாம் பாருங்க. கொடி ரோஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒயிட் கலரில் இருக்குது. அப்புறம் பிங்க் அந்த மாதிரி கலர்ஸ் எல்லாமே இங்கே கிடைக்குது. மட்டும் இல்லாமல் பட்டன் ரோஸ்லாம் பார்த்தீங்கன்னா நிறைய கலெக்ஷன்ஸ் வந்து இங்கே இருக்குது. பார்த்தீங்கன்னா ஒரே செடியில் பாருங்கள் எவ்வளோ பூக்கள் பத்து. அப்புறம் இங்கே பார்த்தோன்னா பாரிஜாதம், அடினியம்லாம் பார்த்தீங்கன்னா அடுக்கு வெரைட்டிஸ் எல்லாமே இங்கே இருக்குது பாருங்க. இது போக பார்த்தீங்கன்னா எங்கள்கிட்ட சிமெண்ட் தொட்டியும் கிடைக்கும். சிமெண்ட் தொட்டி இல்லாமல் இந்த மாதிரி மண் தொட்டிகளும் கிடைக்குது. இப்போ நம்ம இண்டோரில் என்னென்ன செடிகள் இருக்குன்னு பார்க்கலாம். இண்டோரில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி மணி பிளான்ட் இருக்குது. அப்புறம் சைனா டால் இருக்குது. இண்டோர் பொறுத்த வரைக்கும் நிறைய கலெக்ஷன்ஸ் இருக்குங்க. இந்த மாதிரி டஃப் அண்ட் பைக்கியா, மணி பிளான்ட்லேயே வெரிகேட்டட் டைப். நிறைய பேர் இந்த வெத்தலை செடிலாம் கிடைக்காம கஷ்டப்பட்டுருப்பீங்க. அந்த வெத்தலை செடி எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரு 20 ரூபா அந்த ரேஞ்சிலேருந்தே கிடைக்குது. இது போக இந்த செராமிக் பார்ட்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஓரளவு கலெக்ஷன் வச்சுருக்காங்க. ரொம்ப அதிகமாக இல்லை நாட்டையும் ஓரளவு நமக்கு தேவையான செடி வைக்கக்கூடிய பார்ட்ஸ் எல்லாமே இங்கே இருக்குது. இந்த பொக்கே மற்றும் அந்த அலங்காரம் அதெல்லாம் பண்ணக்கூடிய இந்த ஜஸ்பர் ஃப்ளவர் இந்த செடிலாம் கூட இங்கே கிடைக்கும். அப்படியே ஒரு ரவுண்டு பாருங்க என்னென்ன செடிகள் இருக்குன்னு. இந்த ஜாமியாவிலே பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்டான கலர்ஸ் எல்லாமே இங்கே இருக்குது பாருங்க. இந்த பிளாக் கலர்லாம் பார்த்தீங்கன்னா அவ்வளோ கிடைக்காது. அந்த கலர் எல்லாமே இருக்குது. இது போக ஆந்தூரியம், இந்த கிளாத்தியா அந்த மாதிரியான செடிகள் எல்லாமே இருக்குது. ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா சென்னையில் நீங்கள் மற்ற நர்சரியை கம்பேர் பண்ணும்போது இங்கே எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ஓரளவு ரீசனபிளாக தான் இருக்குது. அப்புறம் இந்த அக்லோனிமாவில் எக்கச்சக்கமான வெரைட்டிஸ் இருக்குது. அந்த வெரைட்டிஸ் எல்லாமே மேக்ஸிமம் இங்கே கிடைக்குது. ஓரளவு நம்ம வீட்டுக்கும் அலுவலகத்துக்கும் தேவையான செடிகள் எல்லாமே பார்த்தீங்கன்னா இங்கே கிடைக்குதுங்க. இந்த ஸ்னேக் பிளான்ட்லேயே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சில ரேர் வெரைட்டிஸ் எல்லாமே இங்கே கிடைக்குதுங்க. அதாவது இந்த காது பார்த்தீங்கன்னா யானையோட காது மாதிரி இருக்கக்கூடிய செடிகள் எல்லாமே இங்கே கிடைக்குது. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா அந்த வாஸ்து பிளான்ட்ல ஒரு முக்கியமான பிளான் அந்த ஜேடு தான். ஜேடு எல்லாமே இங்கே பார்த்தீங்கன்னா நிறைய கலெக்ஷன்ஸ் வச்சிருக்காங்க. சின்ன செடியிலேருந்தே கிடைக்கும். ஒரு 20 ரூபா அந்த ரேஞ்சிலேருந்து கிடைக்கும். இந்த மாதிரி பெரிய தொட்டிலையும் வச்சு கிடைக்குது. பார்க்குறது எவ்வளோ க்ரீனிஷாக அழகாக இருக்கு பாருங்க இந்த ஜேட் பிளான்ட். அடுத்தது பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கலர் மூன் கேக்டஸ் எல்லாமே கிடைக்குது. டிஃப்ரெண்ட் கலர்ஸில் கிடைக்குது. அடினியம் கலெக்ஷன்ஸும் பார்த்தீங்கன்னா நிறையவே இருக்குது. நம்ம ஆல்ரெடி பார்த்த மாதிரி. இப்போ அப்படியே ஓவரால் அந்த இண்டோர் பிளான்ஸ் எல்லாத்தையும் ஒரு வியூ பார்த்துடலாம் என்னென்ன இருக்குன்னு. அப்படியே பார்த்துட்டு வாங்க. ஆந்தூரியம் எல்லாமே இருக்குது பாருங்க. அப்படியே கலர்ஃபுல்லாக இருக்குல்ல பார்க்கறதுக்கே. டிஃப்ரெண்டான கலர்ஸ் எல்லாமே இங்கே பாருங்க. இந்த செடி தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும். இந்த அக்லோனிமா எப்படி அழகாக இருக்குது பாருங்க. அது பக்கத்துலேயே பான் செட்டியாகவும் ரெட் கலரில் செம்மையாக இருக்குல்ல. பெட்ரா குரோட்டன்ஸ் நிழலே வச்சு வளர்க்கக்கூடிய செடி இது. அக்லோனிமா வெரைட்டிஸ், அப்புறம் டைஃபன் பைக்கியா, ட்ரெஸினா மகாத்மா, ரப்பர் பிளான்ட் இது எல்லாமே பார்த்தீங்கன்னா இங்கே இருக்குது பாருங்க. இது போக இந்த சக்குலன்ட் செடி எல்லாமே இங்கே இருக்குது. இந்த சக்குலன்ஸோட ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 60 ரூபா அந்த ரேஞ்சிலேருந்து ஸ்டார்ட் ஆகுதுங்க. அப்புறம் இந்த மாதிரி குரோட்டன்ஸ் எல்லாமே இருக்குது. அப்புறம் காய்கறி நாற்றுகள் எல்லாமே கிடைக்குது. மிளகாய், தக்காளி, கத்திரிக்காய் அந்த மாதிரியான செடிகள் எல்லாமே கிடைக்குது. இதோட ப்ரைஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 3 ரூபா அந்த மாதிரி கிடைக்குது. நல்ல தரமான நாற்றுகள் வேணால் நம்ம இங்கே வந்து வாங்கிக்கலாம். இது நம்ம அவுட்டோரில் வளர்க்கக்கூடிய செடிகள் எல்லாமே பார்த்தீங்கன்னா இருக்குது. அப்படியே இந்த அவுட்டோர் கலெக்ஷன்ஸையும் ஒரு டைம் பாருங்கள். அந்த குரோட்டன்ஸ் அப்புறம் தூஜா இந்த மாதிரியான ஆர்னமெண்டல் பிளான்ட்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா அங்கே கிடைக்குது. இது மட்டும் இல்லாமல் இது எல்லாமே பார்த்தீங்கன்னா லேண்ட்ஸ்கேப்பிங்கும் யூஸ் பண்ணுவாங்க. அந்த மாதிரியான செடிகள் எல்லாமே கூட இருக்குங்க.
அப்புறம் இந்த சைடு பார்த்தோம்னா கிரீன் ஆப்பிள் இருக்கு. அப்புறம் பார்த்தீங்கன்னா நெல்லி இருக்கு. இது நெல்லிலே பார்த்தீங்கன்னா ரெட் நெல்லி. இந்த நெல்லி எல்லாமே இது போல பழமரங்களையும் பார்த்தீங்கன்னா சப்போட்டா, கொய்யா, எலுமிச்சை, சாத்துக்குடி அந்த மாதிரி நிறைய சாதாரண வெரைட்டிஸும் கிடைக்கும். இது போக வந்து பார்த்தீங்கன்னா அந்த எக்ஸாட்டிக் வெரைட்டின்னு சொல்லக்கூடிய பீனட் பட்டர் செடி, அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ப்ளூபெரி செடி, இது மாதிரியான எக்ஸாட்டிக் வெரைட்டிஸ் எல்லாமே கிடைக்கும். அவகோடா இது எல்லாமே பார்த்தீங்கன்னா அந்த நர்சரியில் கிடைக்குங்க. ரம்பூட்டான், மங்குஸ்தான் இது மாதிரியான செடிகள் கூட இங்கே கிடைக்கும். இது போக லேண்ட்ஸ்கேப்பிங் யூஸ் பண்ணக்கூடிய இந்த ஃபைகாஸ் செடி, ஃபாக்ஸ்டைல் பாம்ஸ், இந்த மாதிரியான பாம்ஸ் வெரைட்டிஸ் எல்லாமே கிடைக்கும். அதே மாதிரி மூலிகை செடியும் வந்து பார்த்தீங்கன்னா இவங்க ரொம்ப ஃபேமஸுங்க. ஒரு சில ரேர் கலெக்ஷன்ஸ் கூட இந்த நர்சரியில் வந்து கிடைக்கும். உதாரணத்துக்கு இந்த எலும்பொட்டி அந்த மாதிரியான செடிகள்லாம் கூட இங்கே கிடைக்குங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த வாழை மரம், அவனியூட்ரேஸ்ன்னு சொல்லக்கூடிய நிழல் தரக்கூடிய மரங்கள் இது எல்லாமே கிடைக்கும். அப்புறம் பார்த்தீங்கன்னா புல் தரை அமைக்கிறதுக்கான புல் மேட்டு இது எல்லாமே இங்கே கிடைக்குதுங்க. அப்புறம் நம்ம தண்ணீரில் வச்சு வளர்க்கக்கூடிய அள்ளி செடி, தாமரை இது மாதிரியான வெரைட்டிஸ் எல்லாமே இங்கே கிடைக்கும். இவங்க நர்சரிக்குள்ள வந்து ஒரு இடம் செட் பண்ணி வச்சிருக்காங்க, கிரீன் ஹவுஸ் மாதிரி. அதில் வந்து பார்த்தீங்கன்னா இண்டோர் பிளான்ட்ஸ் எல்லாமே சீப் அண்ட் பெஸ்ட் ரேட்டில் கிடைக்குங்க. இப்போ பொதுவாகவே எல்லாருக்கும் பார்த்தீங்கன்னா அந்த இண்டோர் பிளான்ட் பொறுத்த வரைக்கும் காஸ்ட் வந்து ரொம்ப அதிகமாக தோணும். ஸோ இவங்க வந்து இந்த இண்டோர் பிளான்ட்லேயே சின்ன வெரைட்டிஸ் எல்லாம் கொடுக்குறாங்க. ஒரு 30 ரூபா 40 ரூபா அந்த ரேஞ்செல்லாம் கொடுக்குறாங்க சின்ன பிளான்ட்ஸ். இப்போ ஓரளவு 300 ரூபாய்க்கு கூடிய இண்டோர் பிளான்ட்ஸ்லாம் கூட இங்கே வந்து பார்த்தீங்கன்னா சின்ன சைஸில் கிடைக்கும். ஒரு 100 ரூபா அந்த ரேஞ்சுக்கு கிடைக்கும். இது மாதிரியான இண்டோர் பிளான்ட்ஸ் கலெக்ஷன் எல்லாமே லோவஸ்ட் பிரைஸில் இங்கே கிடைக்குதுங்க. இது போக மிளகு செடி கிடைக்குது. நிறைய செடி வந்து கிடைக்குங்க நர்சரிக்கு வந்து பார்த்தீங்கன்னா நிறைய தெரியும். இது போக பார்த்தீங்கன்னா இவங்க கிஃப்ட் செடி எல்லாமே தராங்க. கிஃப்ட் செடிலாம் பார்த்தீங்கன்னா ஒரு 15 ரூபா அந்த ரேஞ்சில் வந்து ஸ்டார்ட் ஆகுது. இப்போ எனக்கு ஒரு கல்யாணத்துக்கு ஒரு 500 செடி 600 செடி கொடுக்கணும்னா ஒரு 15 ரூபா அந்த ரேஞ்சுக்கு தராங்க. அது போக செம்மண், எருவு, கோகோ பிட்டு இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே இந்த நர்சரியில் கிடைக்குதுங்க. ஓகே, இது வரைக்கும் நம்ம அந்த நர்சரி பற்றி பார்த்த விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருந்திருக்கும் நான் நம்புறேன். மீண்டும் ஒரு நல்ல கார்டனிங் வீடியோட உங்களை வந்து சந்திக்கிறேன். அது வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்கள் ஜெயசெல்வன். நன்றி, வணக்கம்.